வெல்கம் டு அன்பு சுதா கிச்சன். இன்றைக்கி நான் ஒரு சூப்பரான இனிப்பு தாங்க செஞ்சு காட்ட போகிறேன். நம்ம தோட்டத்துகளிலேயே கிடைக்கக்கூடிய பூசணிக்காயை வச்சு ஒரு அல்வா தாங்க செஞ்சு காட்ட போகிறேன். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இதை வெரி குயிக்காகவும் செஞ்சு முடிச்சிடலாங்க. அதுக்கு நான் ஒரு மீடியம் சைஸு பூசணிக்காயை எடுத்து அது மேலே இருக்கக்கூடிய தோலெல்லாம் எடுத்துருக்கேன். பூசணிக்காயில் இருக்கக்கூடிய விதைகளை எல்லாம் நீக்கினதுக்கப்புறம் நம்ம கேரட்டை எப்படி துருவுறோமோ அது போல் இந்த பூசணிக்காயையும் துருவி எடுத்துக்கணுங்க. அதில் இருக்கக்கூடிய தண்ணியை நல்லா வடிச்சிடணும் ஃபுல்லாக. அதில் நல்லா சாறு வரும். இந்த சாரை கூட நம்ம குடிக்கலாம், ரொம்ப நல்லது உடம்புக்கு. மோர் கூட கலந்து குடிக்கலாம், இல்லை அப்படியே பச்சையாக கூட குடிக்கலாம். இந்த மாதிரி அந்த சாரை பூரா நல்லா வடிகட்டி எடுத்ததுக்கப்புறம் இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கணுங்க. இந்த பவுலில் எவ்வளவு வருதுங்கிறத அளவை வச்சு தான் சர்க்கரையை அளந்து எடுத்துக்கணும். அதுக்காக நான் ஒரு பவுலுக்கு துருவி வச்சுருக்க பூசணிக்காயை எடுத்துக்கிட்டேங்க. இப்போ இதில் 3/4 கப்பு இருக்குது. உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சுகரை சேர்த்துக்கலாம். இப்போ நெய்யை ஊற்றி முந்திரியையும் திராட்சையும் நல்லா வறுத்து எடுத்து ஒரு தனியாக ஒரு பவுலுக்கு மாற்றிக்கணும். இதை கடைசியாக போட்டு கிண்டுறதுக்காக அதே பவுலில் இன்னும் ஒரு 2 டீஸ்பூனு நெய்யை விட்டு நாம் துருவி வச்சுருக்க பூசணிக்காய் இருக்குல்ல, அதை நல்லா தண்ணி இருத்து வச்சுருக்கோம், அதை இது கூட போட்டு நல்லா கிண்டணுங்க, வேக விடுங்க. அப்போ நல்லா வெந்து குழஞ்சிரும். இப்போ நான் குங்குமப்பூவை கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள் கலர் மாறி இருக்குது. அதையும் இது கூட சேர்த்து நல்லா வேக விடணுங்க. இது வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம சர்க்கரையை சேர்க்கணும். இப்போ நான் அதில் 3/4 கப்பு சர்க்கரை சேர்த்துருக்கேங்க. உங்களுக்கு சுகர் நிறையா வேணும்னா நீங்கள் அதை சேர்த்துக்கலாம், டேஸ்ட்டு பார்த்துக்கிட்டு. எனக்கு இவ்வளவு போதும் அப்படிங்கிறதுக்காக நான் அவ்வளோதாங்க சேர்த்துருக்கேன். நல்லா வெந்ததுக்கப்புறம் இப்போ ஜீனியும் கரைஞ்சி நல்லா கெட்டியாக வந்ததுக்கப்புறம் இன்னும் 2 டீஸ்பூன் கூட நீங்கள் நெய் விட்டுக்கலாம். 5 ஏலக்காயை நல்லா பட்டு போல நச்சு இதோட சேர்த்துக்கோங்க, வாசனை நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரியும் திராட்சையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வச்சிங்கன்னா போதுங்க. இந்த மாதிரி கெட்டியாக வந்துடும். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நெய்யையும் சேர்த்துக்கோங்க, சர்க்கரையையும் சேர்த்துக்கோங்க. அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. இதை ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிட்டோம்னா சூப்பரான பூசணிக்காய் அல்வா ரெடி. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதே நேரத்தில் குயிக்காகவும் செஞ்சு முடிச்சிருந்துச்சு. தோட்டங்கள்லேயே கண்டிப்பாக இருக்கும். அதில் நமக்கு அழகான ஒரு ஆரோக்கியமான ஸ்வீட்டு தாங்க செஞ்சுருக்கோம். இதில் ஸ்வீட்டு இருக்குதே தவிர மற்ற எல்லாமே இயற்கையில் இருக்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. பூசணிக்காயும் நல்லது தான் நம்ம உடம்புக்கு. அளவோடு சாப்பிட்டோம்னா நல்லது தான். ப்ரௌன் சுகர் தான் சேர்த்துருக்கேன். இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்காக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம்.